முதல் கட்ட பேச்சினுடைய அடுத்த பேச்சாளராக அதிமுகவிலிருந்து கல்யாண சுந்தரம் சாரை பேச அழைக்கிறோம். இந்த தலைப்பே ஏற்கனவே நம்ம ஒரு ஓராண்டு காலமாக மாறி மாறி விவாதங்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இந்த 4 முனை போட்டி என்று ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு பிறகு அதில் இப்போ இருக்கிறதுல தலைவர்களிலே யார் சிறந்த தலைவர், இந்த 4 தலைவர்களை குறிப்பிட்டு இந்த தலைவர் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இதில் யார் ஆட்சிக்கு வருவா, யாருக்கு அரியணை என்றே பேசிவிட்டு இந்த தலைவர்களிலே யார் சரியான தலைவர் என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் முதல்வர் ஆவதற்கு தகுதியான ஒரே தலைவர் களத்திலே இருக்கிறவர் என்பது என் தரப்பு வாதம். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை சொல்கிறேன். குறிப்பாக அவரை சொல்லும்போது முதல் முறையாக அவர் முதலமைச்சர் ஆகிற போதே அவருக்கு ஒரு வாய்ப்பில் முதலமைச்சர் ஆகிட்டார் என்று பேசுகிறவர்கள் உண்டு. அந்த விமர்சனத்தையே நான் விமர்சனமாக எடுத்துக்கொள்கிறேன். வாய்ப்பு அப்படிங்கிறது பல பேருக்கு அரசியல் சூழலில் கிடச்சிருக்கு. நீங்கள் யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு ஐக்கிய குஜரால் இந்தியாவினுடைய பிரதமரானதை நாம் பார்த்திருக்கிறோம். தேவேகவுடா அவர்கள் பிரதமரானதை பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சியில் இருந்து இப்போ வெளியேறி இருக்கிற ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு கூட வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒன்று, தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தான் என்ன பணியை செய்ய வந்திருக்கிறோமோ அந்த பணியை செய்து காட்டி வெற்றி பெற்று அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொண்டு தலைவன் என்று நிரூபிப்பது வேண்டும். அப்போ நல்லவர்களாக இருப்பதும் வல்லவர்களாக இருப்பதும் ரெண்டும் அவசியம் ஒரு தலைவனுக்கு. அப்படியான ஒரு தலைவனாக எடப்பாடியார் தன்னை தானே வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என் தரப்பு வாதம். நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு வருகிறது, சுற்றி எதிரிகளும் நிற்கிறார்கள், துரோகிகளும் நிற்கிறார்கள். இரண்டையும் ஒரு மனிதர் எதிர்கொள்ளுகிறார். உங்களுக்கு சின்னமே போயிருங்கிறாங்க, நீங்கள் இன்னி களத்தில் அரசியல் களத்திலே இருக்க முடியாதுங்கிறாங்க. அதையெல்லாம் எதிர்த்து அவர் களத்திலே நிற்கிறார். இந்த கட்சியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதிமுக ஒரு கட்சியே இனி இருக்காது, அம்மா அவர்கள் மறைந்து விட்டார், இதன் பிறகு என்ன செய்ய முடியும்? ஒரு சாதாரண மகன், ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்த மகன், இத்தனையும் அவர் எதிர்கொண்டார். மலைமலையான பிரச்சனைகள் அலையலையாக வந்த போதும் இவங்க எல்லாரும் பார்த்து அவர் வேலை வச்ச விமர்சனம், இவர்னால் எப்படி சமாளிக்க முடியும், இவர் என்ன பண்ணிடுவார் என்று கேட்டார்கள். சமாளித்ததோடு மட்டுமல்ல, வென்றும் காட்டினார். 2021 தேர்தலிலும் கட்சியில் மொத்தமே 3 சீட்டு 4 சீட்டு தான் வரும் என்றல்ல இவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அந்த மனிதர் தனி ஒருவராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று வந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது எதிர்க்கட்சியாக அமர்ந்த நேரத்தில் எடுத்த வாக்கு அந்த சீட்டுகளை விட அதிகமான இடங்களை வெற்றி பெற்று, கூட்டணி 75 இடங்களை வெற்றி பெற்று ஒரு மகா பெரும் அணியாக கொண்டு போய் ஒரு எதிர்க்கட்சியாக அமர வைத்தார். எதிர்க்கட்சியாகவும் அவர் அவருடைய பணியை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார். நான் அவர் காலத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஒரு மனிதர் அந்த இடத்துக்கு வந்துட்டார், இந்த பிரச்சனையவே பார்த்துட்டு இருந்தாரா? இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்ட நேரத்திலே தான் அவருக்கு கிடைத்த அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் 2 ஆண்டு காலம் கொரோனா. இந்த கொரோனாவை கையாண்டதிலேயே இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக கொரோனாவை கையாண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று மத்திய அரசு சொன்னது. ஏனென்றால் பல மாநிலங்களில் அந்த கொரோனா காலத்தில் பசியால் பட்டினியால் சாவுகள் ஏற்பட்டது. அதை அந்த அரசுகளால் தடுக்க முடியவில்லை. உலகமே முதலில் புதிதாக பார்த்தது கொரோனா. அப்படி ஷட்டவுன் நம்ம தலைமுறை பார்த்ததில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பசியால் பட்டினியால் ஒரு மனிதன் கூட சாவு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த நேரத்திலே ஜிடிபி மைனஸ்ல போகாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எந்த வருமானம் கிடையாது, ஒரு அரசாங்கத்துக்கு எந்த வருமானம் கிடையாது, 0 இன்கம். அந்த அரசாங்கத்தை ஹேண்டில் பண்ணார். இவ்வளோ இருந்து 2021 தேர்தலில் ஆட்சி எடுக்க என்ன காரணமாக இருந்திருக்கும் சார்? அதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். நான் அவர் என்ன செஞ்சாருங்க சொல்றேன். 21 ஏன் போடலைங்கிறதுக்கு மக்கள் வருத்தப்படுவாங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ அந்த கொரோனா காலத்தில் பல மாநிலங்களில், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் கட்சி ஆளுகிற மாநிலம், அன்றைக்கு சிபிஎம் தான் ஆண்டு இருந்தாங்க கேரளாவில், அங்கே உட்பட அரசு பணியாளர்களுக்கு பாதி சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் நிர்வாகமே திணறி போயிருந்தது. இதுக்கு எல்லா மாநிலத்திலும் ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனை. ஆனால் இங்கே அரசு பணியாளர்களுக்கு முழுமையான ஊதியத்தை கொடுக்க முடிந்தது. ஐயா எடப்பாடியாரால் அது சாத்தியமாக்கப்பட்டது. அவர் அந்த கொரோனா காலத்தை தவிர்த்து, நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாநிலத்திலும் ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு மாநிலத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் பெறப்பட்டது கிடையாது, வரலாறே கிடையாது. அவர் பெற்றார். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 68 கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 7 சட்டக்கல்லூரிகள், 5 வேளாண் பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் 2 வருஷத்துக்குள்ள கால்நடை வளர்ப்பு கல்லூரி, இத்தனையும் அவர் கொண்டு வந்து சேர்த்தார். நீட் தேர்வு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு நடத்தித்தான் ஆகணுங்கிற நிலை வந்த பிறகு அந்த நீட் தேர்வால் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை பார்த்து 7.5 விழுக்காடு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு நீட் தேர்விலே உள்இட ஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார். அவருக்கு அன்றைக்கு இருந்த ஆளுநர் கையெழுத்து போடலை. அப்படியே காத்துல மேடையில் ஏறி காத்துல ஓவியம் போடல, அவரு கருப்பு கொடி தூக்கிட்டு ஓடல, அவரு
அவர் என்ன செஞ்சார்? அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினார். 162(b)ங்கிற அந்த சட்டப்பிரிவு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் பயன்படுத்தாத பிரிவை பயன்படுத்தி 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை அந்த ஆண்டே அமுல்படுத்தி அந்த ஆண்டே 600 பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ள போனாங்க. இதெல்லாம் தான் அவர் செய்து காட்டிய சாதனை. இப்போ இது மாதிரி என்னால் தொடர்ச்சியாக பட்டியலிட முடியும். 2000 அம்மா மினி கிளினிக்களை கொண்டு வந்தார். இப்போ நாம் தமிழரும் சரி தாவேக்காவும் சரி இந்த ஆட்சிக்கு வராத 2 கட்சிகளும் மறுபடியும் சொல்கிறாங்க பாருங்க, கல்வி இலவசமாக இருக்க வேண்டும், மருத்துவம் இலவசமாக இருக்க வேண்டும். கல்வி இலவசமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுக்கப்பட்ட அந்த முயற்சி தான் 11 மருத்துவக் கல்லூரிகள். அவருடைய ஆட்சி காலத்தை கொண்டு வரப்பட்ட அத்தனை கல்லூரிகளும் அரசு கல்லூரிகள். இதெல்லாம் விட ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்த கல்லூரி 41 கல்லூரி, அதனுடைய கட்டணம் 18,000 ரூபா. ஒரே கையெழுத்தில் 41 உறுப்பு கல்லூரிகளையும் அரசு கல்லூரிகளாக மாற்றினார். அடுத்த மாதமே கட்டணம் 1000 ரூபா. இது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்து காட்டிய சாதனைகள். இப்படி ஒரு மனிதர், இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று இவர்கள் எல்லாம் விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருந்த போது சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்து அந்த மனிதர் சாதித்து காட்டார். அதையெல்லாம் தாண்டி ஒரு வழி நான் உங்களுக்கு மேலே போய் சொல்லுகிறேன். இன்றைக்கு வருகிற பல தலைவர்களுக்கு பொறுமை இல்லை, மக்களினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இல்லை. ஆனால் வள்ளுவன் சொல்லி போயிருக்கிறான், தலைவன் யார், ஒரு தகுதியான தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அது ஜனநாயகத்திற்கு சரியாக பொருந்தும். செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. வள்ளுவன் சொல்லுகிறான். வள்ளுவன் கொடுத்த இலக்கணத்தை எடுத்து வைத்து பார்க்கிறேன். செவி கைப்பச் சொற்பொருக்க வேண்டும். நீங்க 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றி விட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் போய் இறங்குறார். எடுத்து பாருங்க, இன்னும் இருக்கு அந்த காணொளி. ஒரு செய்தியாளர்கள் சுற்றி நின்று கொண்டு ஒரு செய்தியாளர் கேட்கிறார், 7.5 கொடுத்துட்டேன்னு நீங்க ஏதோ பெருசா பேசிக்கிறீங்க, இதே வார்த்தை இதே சொல்லி சொல்லுகிறார், பெருசா பேசிக்கிறீங்க, இதுல என்ன மாற்றம் வந்துடும் கேட்கிறார். ஒரு நிமிடம் கூட கோவப்படவில்லை, நீ இப்படி எப்படி கேள்வி கேட்கலான்னு சொல்லவில்லை, அடா உடான்னு சத்தம் போடல, ஒன்றும் பண்ணல. மெதுவா தெளிவா சொன்னார், இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம், இந்த 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டினால் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதை காலம் உங்களுக்கு காட்டும், அது காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போன தலைவன் முதலமைச்சராக இருக்கிற போதே. அப்ப எந்த இடத்திலும் ஜனநாயகத்திலே இருந்து பிறழ்ந்து போய்விடாத ஒரு தலைவனாக தன்னை அவர் நிரூபித்திருக்கிறார். இதெல்லாம் தான் நாம் அவருக்கு சொல்றோம்.